அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் அன்னைக்கு காலையில் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. காலையில் நேரமாக எழுந்திரிச்சி குளிச்சுட்டு பொங்கல் வைக்கலான்னா முடியுதா? மணி 8 ஆகுது. இன்னும் பனி குறைஞ்ச பாடு இல்லை. சரி இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தால் டைம் போய்கிட்டே இருக்கும்ன்ட்டு குளிக்க போயாச்சு. குளித்து சீக்கிரம் ரெடியாகி பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோயிலில் போய் பொங்கல் வைக்கலான் இருக்கோம். அங்கே பொங்கல் வச்சுட்டு வந்து தான் வீட்டில் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க வீட்டில் இருக்கவங்க பெரியவங்க. ஸோ அங்கே போய் ஃபஸ்ட்டு பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் எப்படி பொங்கல் வைக்கிறோன்னு வீடியோவில் தொடர்ந்து கண்டினியூவாக பாருங்கள். நான் எப்படி பொங்கல் வைக்கிறேன்னு இந்த வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மணி 8:24 ஆச்சு. பாருங்கள், இன்னும் கிளைமேட் அப்படியே தான் இருக்குது. இன்னும் பனி குறைஞ்ச பாடில்லை. சீக்கிரம் கிளம்பி கோயிலுக்கு போகணும். இன்னைக்கெல்லாம் ரெடி ஆகிற மாதிரி தெரில. நான் தான் முதல்ல குளிச்சுட்டு வந்து ரெடி ஆகிட்ருக்கேன். ஒரு வழியாக குளித்து முடித்து எல்லாத்தையும் பேக் பண்ணி கோயிலுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா மணி 9 இருக்கும். வரவங்க போகிறவங்களாம் கேட்குறாங்க, என்னம்மா இந்நேரத்தில் பொங்கல் வைக்கிற? இந்நேரத்தில் பொங்கல் வைக்கிறேன், 6 மணிங்களே வச்சிடணுமா அப்படிங்கிறாங்க. அப்புறம் பொங்கல் வைக்கிறதுக்கு 9:30 to 10:30 தாங்க நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிக்கிட்ருக்கோம் நானும் என் வீட்டுக்காரரும். சூடம் பற்ற வச்சு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. என் வீட்டுக்காரர் கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார். விறகெல்லாம் போய் அவர் தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. அவங்க அம்மாயி வீடு பக்கத்துலேயே இருக்குங்க. அங்கேருந்து தான் விறகெல்லாம் எடுத்துகிட்டு வந்தார். அவங்க அம்மாயி வர சொல்லிட்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்க வருவாங்க. ஹெல்ப் பண்ணுறது காலையில் நான் மட்டும் வச்சுருக்கேன். என் வீட்டுக்காரர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. பெரியவங்க யாரும் கூட இல்லை, எல்லாம் வேலையாக இருக்காங்க. வீட்டில் மாமியார் சமைச்சிட்ருக்காங்க. பொங்கல் நல்லபடியாக பொங்கிடுச்சுங்க. அடுத்து சாமி மட்டும் அரிசி போடணும். அந்த வீடியோவை நாங்கள் எடுக்கலை. இந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குல்லங்க. குரூப்பாக கேங்காக கொண்டு நியாயம் பேசுறதுக்கு நல்ல இடங்க இந்த இடம். நாங்கள் உட்கார வச்சு அழகு பார்த்துட்டு இருந்தேன். கரெக்டாக அவங்க அப்பா என்ட்ரி கொடுத்துட்டாரு. அதனால் உடனே இறங்கி வந்துட்டான். சரி, பொங்கலெல்லாம் வச்சு முடிச்சாச்சுங்க. இதுதான் நம்ம சாமி பிள்ளையார் கோயில். நான் ஏன் உள்ளெல்லாம் வீடியோ எடுக்கலைன்னா, ஆல்ரெடி ரொம்ப நேரம் ஆனங்காட்டி என்னால் வீடியோ எடுக்க சொல்லி அவர்கிட்ட சொல்ல முடியல. யாராவது வந்து போயிட்டு இருந்தாங்க. அவர் மற்றவங்ககிட்டலாம் பேசிகிட்டு இருந்தார். வீடியோ எடுங்கன்னு என்னால் சொல்ல முடியல. அதனால் நான் வீடியோ பெருசாக எடுக்கலை. நான் என்னால் எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். சுற்றி இருக்க இடத்த அவ்வளோதான். பொங்கலெல்லாம் வச்சு முடிச்சுட்டு சாமி கும்பிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ கேப் கிடச்சிது. அந்த டைமில் சுற்றி எவ்வளோ பசுமையாக இருக்குன்னு வீடியோ எடுத்தேங்க. இது வந்து பக்கா வில்லேஜுங்க. இந்த இடம் வந்து இந்த கோயில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆலமரத்துக்கு கீழே தான் பிள்ளையார் இருந்ததாக சொல்லுவாங்க. இப்போ தான் அந்த ஆலமரத்தில் எடுத்துட்டு இந்த கோயில் கட்டினதாக சொல்லுவாங்க. அப்புறம் அந்த கிணறு இருக்குது பார்த்திங்களா, அந்த கிணறு எப்போவுமே தண்ணி வற்றாத கிணறு அப்படின்னு சொல்லுவார் என் வீட்டுக்காரரு. சின்ன வயசுலலாம் அந்த ஆலமரத்தை சுற்றி தான் நாங்கள் விளையாடுவோம். எங்கள் பெரியம்மா கூட கண்ணில் அங்கே தான் அடிபட்டுச்சு அப்படின்னாலாம் சொல்லுவார். அந்த கதையெல்லாம் கேட்டுட்டு அப்படியே காரில் கிளம்பியாச்சுங்க. பொங்கலெல்லாம் எடுத்துகிட்டு பக்கத்து வீட்டுக்கெல்லாம் கொடுத்துட்டு மாமியார் வீட்டுக்கு அப்படியே கிளம்பியாச்சுங்க. இனி அங்கே போய் பொங்கல் வைக்கணும். பெருசாக வீடியோலலாம் கவர் பண்ணி என்னால் எடுக்க முடியல. ஓரளவுக்கு தான் என்னால் கவர் பண்ண முடிஞ்சுது. இனி ப்ராப்பராக வீடியோ எடுக்கிறதுன்னு இன்னும் போக போக வீடியோ எடுக்க நம்ம தெரிஞ்சுப்போம். பார்க்கலாங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம். இதோட பெட்டராக கொடுக்க பார்க்கலாம். போகிற வழியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பசுமையாக இருக்குன்ட்டு. ஃபுல்லாக சுற்றி தென்னை மரம், வாழை மரம், கரும்பு காடு இப்படி தாங்க சுற்றி எல்லாம் பசுமையாக இருக்கும். இயற்கையாக எல்லாமே விவசாயம் தாங்க இந்த ஏரியா ஃபுல்லாக. கிணறு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கிணறு இருக்குங்க. அந்த முக்கில் ஒரு கிணறு, இந்த முக்கில் ஒரு கிணறு. கிணறு ஃபுல்லாக தண்ணியாக இருக்குங்க. இந்த மழை காலத்துலலாம் பார்த்திங்கன்னா பயங்கர தண்ணியாக இருக்கும். கிணறே நம்பிடும். அந்தளவுக்கு தண்ணி பயங்கரமாக வருங்க. தண்ணிக்கு இந்த இடம் நல்லா அருமையான இடங்க. தண்ணி உள்ள ஏரியாது. ஆற்று தண்ணி கனெக்ஷனும் நிறையா இருக்குது. அதனால் பிரச்சனை இல்லைங்க. காவேரி ஆறு பாயிற பூமிங்க இது. ஆற்றை தாண்டி வந்தால் தான் எங்கள் வீட்டுக்கே வர முடியும். அக்கறையிலேருந்து இக்கரைக்கு வந்திருக்கேன் பார்த்துக்குங்க. இப்போவாது ஆற்றை தாண்டி வரக்கு பாலம் இருக்குங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தா பாலம் இருக்காதுங்கண்ணா. இந்த படகு மாதிரி ஒன்று இருக்குமே, அதில் தான் போவாங்களாம். அது பேர் கரெக்டாக ஞாபகம் வர மாட்டேங்குது. ரவுண்டாக ஒரு படகு மாதிரி இருக்கும். அதில் தான் ஆற்றை தாண்டி போக முடியுங்களாம்.
அந்தளவுக்கு அதாவது தண்ணிலாம் நிறையா வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டங்க. ஆற்ற தாண்டி போகிறதுனா ரொம்ப கஷ்டமா. கொக்கராம்பட்டியும் எங்கேயோ போய் தான் சுற்றி தான் வரணும்னு சொல்லுவாங்க, அக்கறைக்கு போகிறதா இருந்தால். எங்கள் அம்மாலாம் வந்து இப்போ பாலம் இருக்கங்காட்டி பரவாயில்ல, பொண்ணு வீட்டுக்கு டக்குன்னு வந்துடுவாங்க. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்தான் ஆற்ற தாண்டி வர்றதுனா. இப்போ இந்த வீடு வந்துடுச்சுங்க. இனி போய் இப்போ அங்கே பொங்கல் வைக்க ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு கோலத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணேங்க. சரி டைம் ஆகிடுச்சி, ஒரு சின்ன கோலமாக போட்டு முடிச்சிடலான்னு பார்த்தேன். அது என்னடா போட போட கொஞ்சம் பெருசாகவே போயிடுச்சு. வீட்டில் வைக்கிற பொங்கலுக்கு வந்து ரேஷன் கடை அரிசி யூஸ் பண்ணலான்ட்டு ரேஷன் கடை அரிசி புடச்சிக்கிட்டு இருக்காங்க என் வீட்டுக்காரரோட அம்மாயி. இங்கே நாங்கள் அரிசி புடச்சிட்ருக்கேன். எங்கள் மாமனார் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மத்தியானம் சாப்பாட்டுக்கே வந்துட்டாருங்க. நாங்கள் இன்னும் இங்கே பொங்கல் வைக்க ஆரம்பிக்கல. அப்பா மத்தியானம் சாப்பாட்டுக்கே வந்துட்டார். அதுதான் கூட்டியா இருந்தது. எது கூட்டியா இருவாங்க இத்தனை முப்பையா இருக்குதா? அம்மா வீட்டில் பொங்கல் சீரெல்லாம் எடுத்து பொங்கல் பானையெல்லாம் புதுசாக எடுத்து கொடுத்தாங்க. அந்த பொங்கல் பானையை வச்சு தான் நான் பொங்கல் வைக்கிறேங்க இந்த வருஷம். அம்மானாலலாம் வர முடியல, தங்கச்சி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கங்காட்டி அம்மா அங்கே ஊர்லேயே இருக்க வேண்டியதாகிடுச்சு. ஒரு 2 நாளுக்கு முன்னாடியே வந்து பொங்கல் சீரெல்லாம் வச்சு பொங்கல் பானையெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. இதில் பொங்கல் பொங்கி வர வீடியோ மட்டும்தாங்க இருக்கும். அரிசி கிளியிற வீடியோ மற்ற வீடியோஸ் எல்லாம் பெருசாக இருக்காது. டைமில் பார்த்துக்கோங்க. பொங்கல் விழுகிறத மட்டும் காமிச்சிருப்பேன். ஸ்ட்ரைட்டாக எடுத்து சாமி கும்பிட்றதுக்கு போயிடுவோம். அப்பப்போ மாமியார் வந்து செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க, பொங்கல் இந்த சைடு விழுகும் அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. பாப்பா இந்த சைடு விழுகுதுன்ட்டு. கோயில்லையும் சரி வீட்லேயும் சரி பொங்கல் வந்து இந்த தடவை தெற்க தாங்க விழுந்துச்சு. என்ன காரணம்னு தெரில. பார்ப்போம் இந்த வருஷம் எப்படி போகுதுன்ட்டு. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் ஃபோனில் எடுத்தோம். என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னா, நான் வந்து ட்ரைபேடு ஸ்டாண்டு ஃபோன் வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அடுப்புக்கு கொஞ்சம் தள்ளி தான் வச்சேன். ஆனால் அந்த அனல் காற்று வந்து அந்த ஃபோன் மேலே பட்டுக்கிட்டே இருக்கங்காட்டி அந்த ஃபோன் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. அந்த கேமரா வந்து ஆஃப் ஆகிடுச்சு. நான் திரும்ப கேமரா ஆப்பை ஆன் பண்ணால் என்ன சொல்லுதுன்னா, ரொம்ப ஹீட்டாக இருக்குது, டெம்பரரி நாட் ஓப்பன் அப்படின்ற மாதிரி மெசேஜ் வந்து முன்னாடி காமிச்சிது. என்னடா இது நமக்கு தெரியாமல் போச்சு. நல்ல வேலை பரவாயில்ல. ரொம்ப ஹீட்டாகி ஏதாவது ப்ராப்ளமாக இருந்தால் என்ன பண்ணுறது, 4 நாள் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு, சரி எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோன் எடுத்து வச்சுட்டு என்னோடய ஹஸ்பண்ட் ஃபோனை வச்சு நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பொங்கல் வச்சு முடிச்சதுக்கப்புறம் பொங்கல் பானையை எடுத்து கோலத்து மேலே வச்சுட்டு 3 இலை போட்டு படப்பு போடுவாங்க. பொங்கல் சாமானெல்லாம் என் ஹஸ்பண்ட் வீட்டிலலாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க. நானும் கேமரா மாற்றி பொசிஷன் மாற்றி வைக்கிறேன். எந்த இடத்துலையுமே எல்லாம் கவர் ஆகிற மாதிரி இல்லை. கரும்புமே ரொம்ப உயரமாக இருந்தது. லேண்ட்ஸ்கேப்பில் எடுக்கும்போது ஃபுல்லாக எப்படி கவர் பண்ணி எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. சரி பார்ப்போம், போக போக எப்படி என்னால் முடியுதோ அந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோ எப்படி தர முடியுமோ அப்படி ட்ரை பண்ணி பார்க்குறேங்க. எப்படி எடுக்க முடியும் அப்படின்றத இனிமேல் தான் ஒவ்வொன்றா கற்றுக்கணுங்க. பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. பூஜை பண்ணுறவங்க வந்து காலையிலேருந்து விரதம் இருக்கணுமா, அதனால் காலையிலேருந்து நான் தான் சாப்பிடாம இருந்தேன். அதனால் நானே பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என் வீட்டுக்காரர் பசியாக இருக்குன்னு ஒரு வேளை சாப்பிட்டாரு. நான் தான் மத்தியானம் ஒரு 2-3 மணி வரைக்கும் சாப்பிடாம இருந்தேன். ஆனால் நான் வந்து பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பக்கத்தில் வந்து என் வீட்டுக்காரரும் என் மாமியார் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்குறாங்க. என் மாமனாருக்கு வந்து எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. தேங்காய் என்னால் நேராக உடைக்க முடியாதுன்னு ஒரு டவுட் இருந்ததுங்க. காய் வேறு நல்லா பெரிய காயாக இருந்தது. அதனால் மாமனாரே கூப்பிட்டு நீங்களே உடச்சிருங்க பண்ணிட்டேன். அவர் வந்து உடச்சிட்ருக்காருங்க தேங்காய். பத்திரிச்சி காட்டு அதுக்கு பத்திரிச்சி மட்டும் காட்டிட்டு
தீபாராதனை வந்து சாமிக்கு காமிச்சிட்டு சாமிக்கு பொங்கல் பானைக்கெல்லாம் காமிச்சிட்டுங்க அந்த சைடு திரும்பி கிழக்க சூரியனுக்கு காமிப்பாங்க. அது வந்து கேமராவில் கவர் ஆகலை. அது ட்ரைபாடில் இருந்தங்காட்டி யாரும் அதை மூவ் பண்ணல. எல்லோரும் வந்து சாமி கும்பிட வந்தங்காட்டி அதை கவனிக்கல யாரும். நானும் கவனிக்கல. இனிமேல் கரெக்ட் பண்ணிக்கிறேங்க. திருநீர் பார்த்திங்கன்னா அந்த தீர்த்தத்துக்கும் அந்த பொங்கல் பானைக்கு சாமிக்கெல்லாம் எடுத்து போடணுங்க. அதுக்கப்புறம் அந்த தட்டை வந்து எல்லாருக்கும் காமிச்சு திருநீர் எடுத்துக்க சொல்லணுங்க. என் பையன் என்ன பண்ணுறானோ இல்லையா இந்த சாமி கும்பிட்றதெல்லாம் கரெக்டாக பண்ணுவாங்க. அவங்க ஆற்ற உளுந்து கும்பிட்டு தானே அவனும் நல்லா உளுந்து கும்பிடுவான் பாருங்கள். தம்பி கீழே வந்து கும்பிடு. உளுந்து கும்பிடு. அது அப்பட்ட இல்லை அவன் வீடியோ எடுக்கிறேன்னு அந்த நினைத்தேன் வந்தாயில் ஃபோட்டோ எடுப்பாங்கள்ல அந்த பாட்டி விஜயும் தேவயானியும் விஜய் தலையெல்லாம் எடுப்பாங்கள்ல அந்த மாதிரி நான் வீடியோவில் என் வீட்டுக்கார தலை கவர் ஆகாத மாதிரி வீடியோ எடுத்துட்டேன். இந்த வருஷம் பொங்கல் இதே நிறைவடைந்ததுங்க. உங்கள் வீட்டில் பொங்கல் நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க எப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.